அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பிரதமரின் பேச்சு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்ற பிரதமரின் பேச்சுக்கு முதல்வரினுடைய அந்த கண்டன பதிவை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் உழைக்கும் பீகாரி மக்களை திமுகவினர் துன்புறுத்தினர் என பிரதமர் மோடியுடைய பேச்சுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருப்பதாவது, இந்த நாட்டில் உள்ள அனைவருக்குமான பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கடி மறந்து இது போன்ற பேச்சுக்களால் தன்னுடைய பொறுப்புக்குரிய மாண்பை இழந்துவிடக் கூடாது என்று ஒரு தமிழனாக வேதனையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒடிசா, பீகார் என்று எங்கு சென்றாலும் பாஜகவினர் தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவது தமிழ்நாட்டு மக்களின் முதலமைச்சர் என்ற முறையில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பன்முகத்தன்மை கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமையை காணும் பெருமைமிக்க இந்தியாவில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகையை வளர்ப்பது, தமிழர்களுக்கும் பீகாரி மக்களுக்கும் பகையை உண்டாக்கும்படி நடந்து கொள்வது போன்ற அற்ப அரசியல் செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு நாட்டின் நலன் மீது பிரதமரும் பாஜகவினரும் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். தமிழகத்தில் உழைக்கும் பீகாரி மக்களை திமுகவினர் துன்புறுத்துகிறார் என பிரதமர் மோடி பேச்சுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்டில் உள்ள அனைவருக்குமான பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை நரேந்திர மோடி அவர்கள் மறந்து அடிக்கடி இது போன்ற பேச்சுக்களால் தன்னுடைய பொறுப்புக்குரிய மாண்பை இழந்துவிடக் கூடாது என்று ஒரு தமிழனாக வேதனையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எனவும், இது போன்ற தமிழர்கள் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவது தமிழ்நாடு மக்களின் முதலமைச்சர் என்ற முறையில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற அற்ப அரசியல் செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு நாட்டின் நலன் மீது பிரதமரும் பாஜகவினரும் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்துவதாக பிரதமருடைய பேச்சுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன்.